வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன சமைக்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு கேரட் போட்டு ஒரு குருமா குழம்பும், தக்காளி கூட்டு அல்லனா பச்சடி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எப்படி செய்யலான்னு உருளைக்கிழங்கு கேரட் குருமாவுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, கல்பாசி, தக்காளி, வெங்காயம், கேரட்டு, மல்லி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, கசகசா, பெருஞ்சீரகம், தேங்காய், வெங்காயம். இது எல்லாம் கசகசா பெருஞ்சீரகத்தையும் தேங்காய் வெங்காயத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ கடாயில் என்னெல்லாம் வதக்கணுமோ அதெல்லாம் பார்ப்போம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 4 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. பட்டை, கிராம்பு, கல்பாசி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் இருக்கும். எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோம். குழம்புக்கு தேவையான பொடியும் இதுவும் வதங்கிறதுக்கு கேட்டு மஞ்சள் பொடி போட்டாச்சு. கொஞ்சம் வதங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன். பிகினர்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு. வதங்க நமக்கே தெரியும். முன்னாடி போட்டதுக்கும் இப்போ போடுறதுக்கும் வதங்கிறதுக்கும் வித்தியாசம் தான். இது மசால் குழம்பும் சொல்லலாம், குருமா குழம்பும் சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதனால் கசகசா, பெருஞ்சீரகம், சோம்பு. பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, சோம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் பதுங்கி வந்துட்டுருக்குதா. உங்களுக்கு மனமே தெரிஞ்சிடும். வதங்க மனம் கொடுத்துரும். இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய்.
இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கல் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். குழம்புக்கு தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு அது தக்காளி போடும்போது சேர்த்திங்கன்னா தக்காளியும் வதங்கிடும் நமக்கு சீக்கிரம். தக்காளி கொஞ்சம் நல்லா காமிக்க பிசைஞ்சு விடும். தக்காளி சீக்கிரம் வேண்டாம். இப்போ 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன், 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட தனியா பொடி, காஷ்மீர் சில்லி கொஞ்சம், இது அப்படியே அந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாப்பொடி போடும்போது சீக்கிரம் தீஞ்ச மாதிரி விடக்கூடாது. அதுக்கு தான் கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு மிளகாப்பொடி, தனியா பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே 2 பரட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வேக வச்சுருக்கேன் கேரட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கையால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நறுக்கி போடுறதோட பிசைஞ்சு போட்டிங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம செய்கிற கட் பண்ணுறது ஒவ்வொரு காய்கறியும் கட்டிங்க்குவே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். செய்கிற டிஷ்ஷும் நம்ம கலந்துக்கிற இதுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு கரெக்ட் இதோட இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் கேரட்டை நல்லா கழுவி கட் பண்ணி வேக வச்ச தண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேன். நல்ல தண்ணியில் தான் வேக வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இன்னும் குழம்புக்கு தேவையான தண்ணி, வெல்லம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கும். கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், தண்ணி ஊற்றிக்கும். வெந்நீர் கெட்டிலில் வெந்நீர் போட்டுட்டு அந்த வெந்நீர் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 4 கரண்டி திருப்பி மறுபடியும் இதனோட ரெசிபியோட இது சொல்கிறேன்.
4 கரண்டி ரீஃபண்ட் ஆயில் ஊற்றினேன். அதில் பட்டை, கிராம்பு, கல்பாசி கொஞ்சோண்டு போட்டேன். கருவேப்பிலை ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி போட்டு, மஞ்சப்பொடி, தக்காளி, உப்பு எல்லாம் வதங்கினோன்னு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, காஷ்மீர் பொடி, தனியா பொடி எல்லாம் போட்டு கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டி அந்த ஆயிலே பெரட்டி நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போது நான் வந்து கசகசாவை ஊற வைக்கல, மறந்தாச்சு. ஸோ வந்து இது அம்மியில் ஒரு 2 அரைச்சிட்டு வந்துடுறேன். கசகசா, பெருஞ்சீரகம், தேங்காய், வெங்காயம் இது நல்லா கொதித்த உடனே இதை அதோட ஆட் பண்ணுறதை நான் அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதனோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, கசகசா, சோம்பு, தேங்காய். இந்த கரண்டிக்கு நான் நல்லா 2 கரண்டி எடுத்துருக்கேன். ஏன்னா குருமான்னா தேங்காய் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை அப்புறம் வந்து தேங்காவை வந்து திருவி அரைங்க. மிக்சியில் அரைச்சாலும் அம்மியில் அரைச்சாலும் தேங்காய் திருவி அரைச்சிங்கன்னா தான் அந்த குருமாவோட அது இது கிடைக்கும். இது குருமாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதோட 4 சின்ன வெங்காயம் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கசகசாவை ஊற வைக்க மறந்ததுனால அம்மியில் அரைச்சிட்டு வந்தேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஊற வச்சு மிக்சியிலே ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கடைசியாக ஒரு ஓட்டு ஓட்டுங்க. தேங்காய் அரைச்ச தண்ணி இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா இருக்கும் மனம். இதை வந்து ரைஸுக்கும் நம்ம எடுத்துக்கலாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குருமா. ரைஸுக்கும் நல்லா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இதோட கொஞ்சம் வெல்லமும் ஆட் பண்ணு. பார்த்தீங்கன்னா வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். தண்ணி மட்டும் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப உடனே டக்குன்னு ஊற்றிடாதீங்க. ஏன்னா இந்த குருமாக்கு அப்படிங்கும்போது இந்த தேங்காய் இப்படி தெரியணும். அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி மிக்சியில் ஓட்டினோம்னா அது ஒரு மாதிரி செதிலாக கிடைக்கும். இது குருமாக்குள்ள ஸ்ட்ரக்சர் இதில் கிடைக்கும் திருவி அரைச்சா. ஓகே, தண்ணி போடணும். தண்ணி சரியாக இருக்கும். இப்போ எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஃபைனலாக முதல்ல உப்பு போட்டாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் டச் பண்ணியாச்சுனாலே உப்பு சரியாக இருக்கும். அந்த மணத்திலே உப்பு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நல்லா கொதித்தோடனே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடுத்து வந்து தக்காளி பச்சடி அல்லது தக்காளி தொக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து எள்ளு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு, வரமிளகா, ஜீரகம், கருவேப்பிலை, இங்கே வந்து தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வரமிளகா போடுறேன். வரமிளகா, ஜீரகம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆகும். நான் எப்போதுமே சொல்லுவேன், கடுகு பொரியணும், உளுத்தம்பருப்பு ப்ரௌனிஷ் கலர் ஆனால் தான் அந்த ரெசிபியே நமக்கு வந்து நல்ல மனம் கொடுக்கும். ரெசிபியும் டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸ்பூன் நல்லெண்ணெய், வரமிளகாய், ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு எள்ளு. இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆனோன்னு எள்ளை போட்டு கடைசியில் போட்டோன்னே படபடான்னு பொரிஞ்சிடும். அப்புறம் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே இங்கே குருமா குழம்பு நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதையும் பார்ப்போம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்ல கோல்டன் கலர், நல்ல பொன்னிறத்தில் வரும்போது தான் மணமே கொடுத்துருச்சு. இப்போ மணமே கொடுத்துருச்சு நமக்கு வறுக்கும் போது. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் பேஸ்ட் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுத்த பேஸ்ட்டுக்கு திருப்பி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காயட்டும். அதுக்கிடையில் நமக்கு இங்கே குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குருமா குழம்பு நல்லா திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? போதும், இந்த ஸ்டேஜ் போதும். ஏன்னா இன்னும் வந்து தேங்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து குழம்பு கட்டியாகும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? இந்த ஸ்டேஜில் அப்படி மல்லித்தலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னா மணமான உருளைக்கிழங்கு, கேரட் போட்ட குருமா ரெடி. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம குருமா வந்து காமிச்சாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து தக்காளி தொக்குக்கு அடுத்து வறுக்கிறது. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு கடுகு போடுங்க. கடுகு பொடிஞ்ச உடனே பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்.
பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நான் ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டு இதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். இதையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இது நல்லா தக்காளி வதங்கினோன்னே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதையும் தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதையும் தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம தாளிச்சு ஊற்ற வேண்டியதான். திருப்பி மறுபடியும் சொல்கிறேன். இதில் முதல்ல என்னென்னா வரமிளகா, ஜீரகம், ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் எள்ளு, இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, இதுலேயும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், இதுலேயும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, பச்சை மிளகா, பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு, 6 தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த தக்காளி கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். நல்லா தக்காளி வதங்கி நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து ரெண்டையும் தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டேன். என்னெல்லாம் வரமிளகா, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, எள்ளு, இது ஒரு பேஸ்ட்டு. அதில் வந்து கடுகு, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி ஒரு பேஸ்ட்டு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு உளுத்தம்பருப்பு, எப்போதும் சொல்கிற மாதிரி தான் கடுகு நல்லா பொரியணும். உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கருவேப்பிலை, உப்பு, மஞ்சப்பொடிலாம் ஆல்ரெடி முதல்ல போட்டுட்டோம். இப்போ அடுத்த பேஸ்ட்டு தக்காளி தொக்கு, தக்காளி பச்சடி, எது வேணாலும் சொல்லிக்கலாம். நல்ல ஏர்டைட் பாக்ஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முதல் 2 நாளைக்கு வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தண்ணி படாமல் கரண்டியில் எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. கரண்டி நல்லா தொடச்சிட்டு சாப்பிடுங்க. நல்ல இது ஸ்மெல், பச்சை வாசம் கொஞ்சம் போயிட்டு வரட்டும். இதை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கும் போதே உப்பு, மஞ்சப்பொடி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இது நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாம்பாருக்கு, ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்லாம். நம்ம விருப்பம் தான், எது வேணாலும். நல்ல இதாகிட்டு வரட்டும். கொஞ்சம் லைட்டாக ஜீனி ஆட் பண்ணுறேன்.
பார்ப்போம். நல்லா பேஸ்ட் ஆகி வந்தோடனே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். பேஸ்ட் ஆகி வந்தோடனே நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃபைனல் டச்சப் 2 உப்பு போட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் உப்பு பார்க்க வேண்டாம், கரெக்டாக இருக்கும். எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான் முதல்ல போட்ட உப்பு வந்து அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஃபைனல் டச்சப் உப்பே பார்க்கணும்னு நான் செய்வேன். அவ்வளோதான். நான் நல்லா இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி தொக்கு, தக்காளி பச்சடி தெரியுதா? நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஆனால் ஃபுல்லாக நம்ம 5 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன், அடுத்து 1 ஸ்பூன், அடுத்து 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். என்னோடய ரெசிபி திருப்பியும் சொல்வேன். ஒரு கடாயில் வரமிளகாய், ஜீரகம், 1 கைப்பிடி உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் எள்ளு முதல்ல வறுத்து தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி வதக்கி அதை ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்ல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்த உடனே 2 பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதிலே நீங்கள் தக்காளி வதக்கும் போதே உப்பு மஞ்சப்பொடி போட்டுருங்க. 2 பேஸ்ட்டையும் ஒன்றா விட்டு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு மிச்சத்தை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 10 நாள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலெலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதே உடம்பு கெடுதல். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் குறைக்கிறோமோ அவ்வளோ குறைச்சிக்கோங்க. இதை வந்து தக்காளி தொக்கு சொல்லலாம், தக்காளி பச்சடி சொல்லலாம், நீங்கள் எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், எல்லா டிஷ்ஷுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி, ஆனால் இன்னொன்று பெரிய கடாயில் வச்சு கொஞ்சம் செய்யுங்க. ஏன்னா வெளியில் தெரிக்கும், அப்போ மேலே பற்றக்கூடாது. அதனால் சேஃப்டி ஃபஸ்ட்டு. சேஃப்டியாகவும் சமையலில் வாங்க. இன்றைக்கி ரெசிபி என்னென்னா கேரட் உருளைக்கிழங்கு போட்ட ஒரு குருமா, தக்காளி தொக்கு. இதுதான் இன்றைக்கி ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.